வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, லம்சம் அதாவது மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தில் லம்சம் நல்லதா அல்லது கிசான் விகாஸ் பத்திரம் போஸ்ட் ஆஃபீஸில் நல்லதா? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எது அதிக வட்டி கிடைக்கும் என்று பல நேயர்கள் என்னை கேட்கிறீர்கள். குறிப்பாக என்னுடைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கின்றேன். போஸ்ட் ஆஃபீஸில் கிசான் விகாஸ் பத்திரம் என்று சொல்லுவார்கள், கேவிபி. இது 9 வருஷம் 7 மாதத்தில் இரட்டிப்பு மடம் கிடைக்கும். அதாவது தாங்கள் முதலீடு செய்த தொகை 7.5% கணக்கிடப்படும். எடுத்துக்காட்டாக, தாங்கள் 5 லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் இன்றே சென்று முதலீடு செய்தால் உங்களுக்கு 7.5% வட்டி கணக்கிட்டு 9 மாதம் 7 ஆண்டுகளில் உங்களுடைய பணம் இரட்டிப்பு மடம் கிடைக்கும். 10 லட்சம் கிடைக்கும். தாங்கள் முதலீடு செய்த தொகை 5 லட்சம், அடுத்த 9 வருஷம் 6 மாதம், கிட்டத்தட்ட 10 வருஷம்னு வச்சுங்க. இது இரட்டிப்பு மடம் கிடைக்கும். ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்டில் இதே 5 லட்சம் ரூபாய் லம்சமில் ஏதாவது ஈக்விட்டி திட்டத்திலோ அல்லது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டிலோ முதலீடு செய்தால் உங்களுடைய தொகை 5 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட 15,50,000 ரூபாய் கிடைக்கும். 3 மடங்கு பணம் கிடைக்கும். இது 12% கணக்கீடு பற்றியால். இது எதிர்காலத்தில் இந்த கணக்கீடு கூடுதலாக. எடுத்துக்காட்டாக, இந்த பணம் எதிர்காலத்தில் நம்முடைய மியூச்சுவல் ஃபண்டை வளர்ச்சியை பொறுத்து அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேண்டாம் என்றால் வெளியில் எடுத்துக்கொள்ள முடியும். 5 ஆண்டுகள் கழித்து நாம் முதலீடு செய்த தொகை நமக்கு எவ்வளவு கிடைத்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதற்காக பிரத்யேகமான ஆப்ஸ்கெல்லாம் வந்துள்ளது. ஆகவே லம்சம் முதலீடு செய்பவர்கள், 10 ஆண்டுகள் காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில், லம்சம் திட்டத்தில், நல்ல ஈக்விட்டி ஸ்கீமில் முதலீடு செய்ய. இது குறித்து தாங்கள் விளக்கம் பெற்ற 98946353 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.